இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபோனாக்கி சீரீஸ். ஃபிபோனாக்கி சீரீஸோட கான்செப்ட் வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0,1 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபிபோனாக்கி சீரீஸ் வந்து இதுலேருந்து 0,1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபிபோனாக்கி சீரீஸோட கான்செப்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம் 1. அடுத்து வந்து வந்த ரிசல்ட்டையும் அடுத்து இருக்க நம்பர், அதாவது 0க்கு அப்புறம் உள்ள நம்பர் 1, அது ரெண்டையும் ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ வரும், அதாவது 2. அடுத்து வந்து 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ ஜென்ரேட் ஆகும் 3. இப்போ 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ ஜென்ரேட் ஆகும், அதாவது 5. இந்த மாதிரி நம்ம லூப் வந்து இந்த மாதிரி லூப் வந்து எப்போ டெர்மினேட் ஆகுதோ அது வர நம்மளுக்கு வந்து சீரீஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 0,1 ஸ்டார்ட் ஆகுது. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ வரும் 1. அடுத்து 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ வரும் 2. அடுத்து 1 2 ஆட் ஆகி அடுத்த வேல்யூ வரும் 3. அடுத்து 2ம் 3யும் ஆட் ஆகி அடுத்த வேல்யூ வரும் 5. இந்த மாதிரி தான் ஃபிபோனாக்கி சீரீஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து எப்படின்றத வந்து ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஹெட்ரி ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். அடுத்து வந்து ஹேஷ் இன்க்ளூட் conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட் சீக்ரெட்ஸ் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபிபோனாக்கி சீரீஸ் வந்து எது வரை ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காண்டி யூசர்ட் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து என்னன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இண்டீஜர் டேட்டா டைப்பில். அடுத்து வந்து ஃபிபோனாக்கி சீரீஸில் வந்து 0,1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0, அதனால் ஏன்ற வேரியபிளில் 0ன்ற வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து பின்ற வேரியபிளில் 1ன்ற வேல்யூ வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 நம்பர் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி சீன்ற வேரியபிள் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டப்பில் என்னோடய வேல்யூ வாங்குறதுக்காண்டி என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்ற மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்கேனப்பில் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிட்டு ஆம்பர்சன் என்ன யூசர்ட் வந்து வேல்யூ வாங்கி என்னன்ற வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் லூப் வந்து எது வரை போகணுன்றதுக்காண்டி. அடுத்து வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் i = 1, i வந்து i ≤ n, i ++. அப்போ வந்து i வந்து 1 ஸ்டார்ட் ஆகணும், n வர போகணும். அதே மாதிரி லூப் வந்து ஒரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் வரும் c = a + b, ஏவோட வேல்யூ வந்து 0 + 1. இப்போ வந்து c = எனக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து வரும் a = b. இப்போ வந்து bயோட வேல்யூ வந்து 1, அப்போ a = 1. அடுத்து b = c, cயோட வேல்யூ வந்து 1 இப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பிரிண்ட் ஆகும்போது வேல்யூ வந்து எனக்கு வந்து சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ளே வரப்போ c = ஏவோட வேல்யூ வந்து 0 + பியோட வேல்யூ வந்து 1. இப்போ வந்து சியில் வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து a = b, பியோட வேல்யூ வந்து 1. அடுத்து வந்து b = c, சியோட வேல்யூ வந்து 1 இப்படி இருக்கும். அடுத்து வந்து பிரிண்டப்பில் வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும், 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து லூப் வந்து வரும். ஐயோட வேல்யூ வந்து 2 ≤ n, கண்டிஷன் ட்ரூ. 2 ≤ என்னோட வேல்யூ வந்து நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ. அடுத்து வரும் c =
இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா நம்மளுக்கு 1 ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ வந்து 1. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 1. அடுத்து பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ வந்து என்னது 2. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னு பிரிண்ட் ஆகும்னா 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிரும். அடுத்து வந்து லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 < = 5 வந்து கண்டிஷன் ட்ரூ. அப்போ சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா 1 ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா 2. இப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ வந்து என்னென்னா நம்மளுக்கு 1 + 2 3ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இப்போ வந்து பிரிண்டஃபில் பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து 4 < = 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3, 5ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 5. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா சியில் இருக்க வேல்யூ 5 வந்து பிரிண்ட் ஆகிரும். அடுத்து 5 < = 5 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 5. இப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி அசைன் ஆகும். அடுத்து பி ஈக்குவல் டு எனக்கு வந்து இங்கே வந்து 8, பியோட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லி இங்கே அசைன் ஆயிரும். இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து 8ன்றது வந்து பிரிண்ட் ஆயிரும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் அடுத்து. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0வும் 1ம் வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுக்காண்டி பிரிண்டப்பில் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d, ஏ அதே மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அதே மாதிரி இன்னொரு பிரிண்டப்பில் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d, பி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிண்டப்பும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைனில் வந்து வரணுன்றதுக்காண்டி பிரிண்டப்பில் வந்து /n கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்பில் இருக்க ஐயை வந்து நான் வந்து இண்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். வேல்யூ கேட்குது. நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தேன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணேன். 0வும் 1 எனக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் 0வும் 1 ஆட் ஆகி 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. 1ன்னு வந்து வந்திருக்கு. 1ம் 1 ஆட் ஆகி 2 வந்திருக்கு. 2ம் 3 ஆட் ஆகி 5 வந்திருக்கு. 3ம் 5 ஆட் ஆகி 8 வந்திருக்கு. இதான் வந்து ஃபிபோனாக்கி சீரிஸ். தேங்க்யூ.